இகலென்ப எல்லா உயிருக்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். மன வேறுபாடு என்பது எல்லா உயிர்களிடத்திலும் பிரிவினை என்னும் நற்பண்பில்லாத பெருந்துன்பத்தை பரப்புவதாகவும். பகல் கருதி பற்றா செய்னும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. தன்னோடு மனம் வேறுபட்டு வெறுக்கத்தக்க செயல்களை ஒருவர் செய்யும்போது அவருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை தானும் செய்யாமல் தவிர்ப்பதே தலை சிறந்த குணமாகும். இகலென்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். துன்பத்தை தரக்கூடிய நோயான மன வேறுபாட்டை ஒருவர் நீக்கிவிட்டால் அது அவருக்கு அழிவில்லாத நிலையான நன்மையை தரும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். மன வேறுபாடே துன்பங்களுள் எல்லாம் பெருந்துன்பமாகும். அதை ஒருவர் நீக்கிவிட்டால் அதுவே இன்பங்களுள் எல்லாம் மாபெரும் இன்பமாகும். இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிக்லூக்கும் தன்மையவர். தன்னுள் மனவேறுபாடு எழும்போது அவ்வெண்ணங்களை வென்று நட்பு பாராட்டும் வலிமை மிக்கவரை வெல்லக்கூடியவர் யார்? இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து பிறரோடு பகைத்துக் கொள்வதை மேலும் மேலும் இன்பமாக கருதுபவரின் வாழ்க்கை விரைவில் நிலை தடுமாறி அழியவே செய்யும். மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்ன அறிவினவர். பகையுணர்வை விரும்பும் தீய அறிவுடையோர் வாழ்வின் மேன்மையைத் தரும் மெய்ப்பொருளை ஒருபோதும் உணரமாட்டார்கள். இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிக்லூக்கின் ஊக்குமாம் கேடு. மனதில் தோன்றும் பகையுணர்வை வளரவிடாமல் விலகிச் சென்றால் நன்மை உண்டாகும். மாறாக அதனை மேலும் மேலும் வளர்க்க முயன்றால் தீமையே வந்து சேரும். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடுதற்கு. நன்மை உண்டாகும் நேரங்களில் யாரிடமும் மனவேறுபாடு கொள்ளாதிருப்பது நல்லது. அதை பெரிதாக கருதினால் அது துன்பத்தையே விளைவிக்கும். இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. யாரிடத்தும் மனவேறுபாடு கொண்டால் துன்பமே வந்து சேரும். நட்போடு பழகினால் நன்மை என்னும் பெருமிதம் உண்டாகும்.